Hi friends, welcome to Exam Studies and Updates. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3 ஆஃப் சோஷியல் சயின்ஸ் புக்கில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் 3 வந்து பார்க்க போகிறோம். தட் இஸ் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற லெசனில் என்னென்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் கவுன்சில். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டோடைய ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷனில் the Constitution of India envisages for a federal government having separate system of administration for the union and the states. ஸோ செப்பரேட் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்தே வந்திருக்கு. ஸோ இது ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா India is composed of 28 states, 9 union territories and 1 national capital territory of India, that is Delhi. Delhi வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா national capital territory. The constitution contains provision for governance of both the unions and the states. So for the governance of union and states நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்கு. இட் லேஸ் டவுன் த யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ எந்த பார்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னா பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. இந்த ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 152 to 237 வரை சொல்லியிருக்கு, விச் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஸ்டேட்ஸ். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் ஃபார்ம்ட் இன் த சென்டர். இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பிரான்ச்சஸ். தீஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. அதே மாதிரி தான் 3 ஆர்கன்ஸ் சொன்னோமா, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர் இருக்கு, சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ அதே லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ ஜுடிஷியரி அப்படின்னா ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அண்ட் அதர் சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கவர்னர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அதே கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரசிடென்ட். Generally, there is a separate governor in each state, but if the situation warrants so, the same person may be appointed as the governor or 2 or more states. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டேட்டோடைய கவர்னர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரே டயத்துலேயே 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ்க்கு கவர்னராக இருக்கலாம். ஆர்டிகல் 154 டீல்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் இன் த கவர்னர். ஸோ அப்பாயின்மெண்ட் அப்படின்னா கவர்னர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்ட். ஹிஸ் யூஷுவல் டேம் 5 years, but he can hold office during the pleasure of the president. Generally the governor does not belong to the state. எந்த ஸ்டேட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டேட்டுக்கும் கவர்னருக்கும் எந்த விட ரிலேஷன்ஸுமே இருக்காது. என்னன்னா அவர் வேற இடத்துல இருந்திருப்பாரு. ஸோ வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. He can also be transferred from one state to another by the president. ட்ரான்ஸ்ஃபர் யார் பண்ணுவோம் அப்படின்னா பிரசிடென்ட்டே பண்ணலாம். He can also resign any time by addressing his resignation to the president. எனி டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பை அட்ரஸிங் ரெசிக்னேஷன் ரிசைன் பண்ணிக்கலாம். A person may be appointed as governor for any number of terms. Reappointment அதிக டைம் வேணாலும் இருக்கலாம். So two conventions have been set up in the matter of appointing a person as a governor of a state. He should not be a resident of the concerned state. அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஸ்டேட்டுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்கக்கூடாது. He should not be a resident. அந்த ஸ்டேட்டோடைய நேட்டிவாக இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சல்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு 158 ஆஃப் அண்டர் 3A செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா when the same person is appointed as governor of 2 or more states, the emoluments allowance payable to the governor shall be allocated among the state in such a proportion as the president may be by order determined. ஆனால் செக்ஷன் 3A என்ன சொல்லுது அப்படின்னா சேம் பர்சன் நம்ம ஒரே பர்சனே 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸுக்கு கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அவங்களுடைய அலவன்ஸ் எல்லாமே யார் பார்த்துப்பா அப்படின்னா அந்த ஸ்டேட்டே பார்த்துக்கும். இன் சச் ப்ரொபோர்ஷன் அஸ் அ பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவார், பை ஆர்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சொல்லுவார், அந்த ஸ்டேட்ஸ் தான் பார்த்துக்கும். ஸோ த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 157 and 58 ஆஃப் த ஆர்டிகல் டீல்ஸ் வித் எது அப்படின்னா குவாலிஃபிகேஷன், அவனுடைய எலிஜிபிலிட்டியை பற்றி சொல்லுது. எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்னர். He should be a citizen of India. citizen அதே மாதிரி 35 years of age. He should not be a member of a parliament. பார்லிமெண்ட்ல மெம்பராக இருக்கக்கூடாது. or any other legislature. If he is a member of any legislature, he automatically vacates his office
vacates his seat on assuming the office. ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வேக்கண்ட் ஆயிரும். he should not hold any profit office of profit வந்து பண்ணக்கூடாது. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா the governor is the head of the state executive and constitutional head அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி head of the state executive அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி head of the state அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து head of the state, head of the government வந்து பிஎம், இங்கே வந்து சிஎம். he has enormous powers. in the exercise of powers and functions and powers, the governor except in certain cases is to be guided by the aid and advice of the, அந்த sometime என்ன பண்ணுவாங்க அப்படின்னா certain casesல வந்து is to be guided by the aid and advice of the council of ministers headed by the chief minister. ஸோ அதே மாதிரி தான் வந்து பிஎம் வந்து எப்படி வந்து act as a link between the prime minister president and the council of ministers. ஸோ அதே மாதிரி இங்க வந்து யார் வந்து aid and advisorா வந்து இருப்பா அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க ஃபார் த கவர்னர். ஸோ யார் வந்து ஹெட் பண்ணுவா அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னா ஹி அப்பாயிண்ட்ஸ் அ லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ லீடர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெஜாரிட்டி பார்ட்டி யாருக்கு இருக்கோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஎம்மா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி ஆஸ் சிஎம். He appoints other members of the council of minister on the recommendation of chief minister. அந்த recommendation of chief minister இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா council of ministers வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி chairman and members of the state public service commission. ஸோ அங்கே வந்து யூபிஎஸ்சி கமிஷன் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே எஸ்பிஎஸ்சி கமிஷன் வந்து சொல்லியிருக்கு. He appoints the state election commissioner and determines his condition of service and tenure of the office. He acts as a chancellor of universities in the state. வந்து he acts as a chancellor of universities in a state. He also appoints a vice chancellor of universities in the state. He directly rules the state when there is a imposition of president rule in the state. ஸோ டேரெக்டாக வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்து இம்போஸ் ஆகிருக்கும் போது டேரெக்டாக வந்து இங்கே வந்து ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு பார்க்கும்போது கவர்னர் தான் வந்து இருப்பார். ஸோ இதுதான் வந்து கவர்னருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கவர்னர் இஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பட் ஹி இஸ் நாட் அ மெம்பர் இன் த எதர் ஆஃப் த ஹவுஸ். In his capacity, he enjoys the following legislative powers and functions. என்னென்ன பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா he has a right to summon, procure the state legislature and to dissolve the state legislative assembly. He has the right வந்து என்னன்னா இவருக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து எல்லாரையும் வந்து கூப்பிடணும், அந்த என்ன எப்போ மீட்டிங்ஸ் இருக்குது எல்லாமே வந்து இவரே வந்து முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ இவரே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா dissolve பண்ணலாம். He can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of each year. So after the general election and the first session of each year இவர் தான் வந்து அட்ரஸ் பண்ணுவார். He can send messages to the houses of the state legislature relating to the bill pending in the legislature. ஸோ எனி பில் பெண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாயின்ட் செட்டிங் வந்து பிரசிடென்ட் வந்து கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி வந்து கவர்னர் வந்து பண்ணுவார். He can appoint any member of the legislative assembly to preside over its proceedings. எந்த ஒரு மெம்பர் வேணாலும் இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் to preside over its proceedings. When the office of both the speaker and deputy speaker falls vacant. ஸோ போத் த ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் வேக்கண்ட்டாக இருக்கும்போது அவங்க சீட்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கும்போது யாரை வேணாலும் இவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் டு preside ஓவர் த மீட்டிங்ஸ். ஹீ கேன் நாமினேட் ஒன் மெம்பர் டு த ஸ்டேட். வந்து ஒன் மெம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் மெம்பர்னா அது வந்து கவர்னர். அதே 2 and 12 வந்து நம்ம வந்து ராஜ்யசபா அண்ட் லோக்சபாக்கு வந்து பார்த்துருப்போம். இங்கே வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில் 1. He nominates 1/6 of the members of the state legislative council from amongst the people having special knowledge or practical experience. ஸோ 1/6 of the members வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸலன்ஸ் இன் ஃபீல்டு பர்சன்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம் இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு, இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் வந்து கிடையாது. ஒன்லி 7 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. அதிகமாக வந்து எல்லா இதுலேயுமே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் வந்து இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து ஜேஎன்கே வந்து பிரிச்சிருப்பாங்க யூனியன் டெரிட்டரியா. ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணிக்கோங்க. Every bill passed by the state legislature will become law only after his signature. ஸோ எப்படி வந்து பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணால் மட்டுமே வந்து சென்டரில் வந்து ஒரு பில்லு வந்து ஒரு சட்டமாக ஆக்டாக வந்து மாறும் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி கவர்னர் வந்து இந்த பில்லை வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ஒரு ஆக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். He has the options to give his assent to the bill or withhold his assent to the bill or return the bill for the reconsideration of the legislature.
ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, செர்டைன் பில்ஸ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்னர் வந்து பிரசிடென்ட்க்கு சென்ட் பண்ணலாம். அங்கே வந்து என்ன என்ன ஆகுது அப்படின்னா, சென்டருடைய பவர் வந்து ப்ரிவைல் ஆகுது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் கவர்னர் வந்து சொல்லலாம். ஸோ ஹி கேன் ப்ரொமல்கேட் ஆர்டினன்ஸ் வென் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் நாட் செஷன். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து செஷன் வந்து இல்லாதப்போ, இவர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாரையும் ப்ரொமல்கேட் பண்ணலாம். But these ordinance must be approved by the legislator within 6 months. He can also withdraw the ordinance at any time. So must be என்னன்னா approved within 6 months. ஸோ எந்த ஒரு அவசர சட்டமும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்னர் எடுத்துட்டு வரலாம் வித்தவுட் த செஷன். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செஷன் இல்லாதப்போ எடுத்துட்டு வரலாம். பட் லெஜிஸ்லேச்சர் வந்து ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள அந்த ஆர்டினன்ஸ்க்கு வந்து அப்ரூவ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹி கேன் ஆல்சோ வித்ட்ரா த ஆர்டினன்ஸ் அட் எனி டைம். He has to lay the annual reports of the State Finance Commission, State Public Service Commission, and the Comptroller and the Auditor General relating to the accounts of the state before the state legislature. Next, financial powers. Financial power பார்த்தோம்னா the Constitution confer on the governor the duty to get prepared and introduced to the state legislature. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா the duty of the governor என்ன அப்படின்னா the annual budget and the supplementary budget தேவைப்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ த money bills can be introduced in the legislative assembly only with his prior recommendation. ஸோ ஒன்லி வித் த ப்ரீரியர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மணி பில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நம்ம வந்து லோக்சபா அப்படின்னு பார்க்கும்போது வித் த ப்ரீரியர் பர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட் மணி பில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கவர்னர் ஹி கேன் மேக் அட்வான்சஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் கண்டிஜென்சி ஃபண்ட் டு மீட் எனி அன்ஃபார்சீன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதே மாதிரி எதுவும் கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கலாம் வித் ஹிஸ் அப்ரூவல். He constitute a finance commission after every 5 years to review the financial position of the panchayat and municipalities. ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து பண்ணுவார். ஸோ அதே மாதிரி லோக்கல் பாடிஸ் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிக்கு யார் பண்ணுவா அப்படின்னா கவர்னர் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவார் ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் எவ்ரி 5 years. So next is judicial powers. He appoints the Attorney General of the state. He makes appointment, postings and promotion of the district judge in consultation with the state high court. Previously வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அட்வொகேட் ஜெனரல் வந்து பார்த்துருப்போம். ஸோ ஹையஸ்ட் லா மேக்கிங் பாடி அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் ஜெனரல் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே அட்டார்னி ஜெனரல். The Chief Justice of High Court in the state is appointed by the President in consultation with him. ஸோ அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் யார் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கல appointed by the president in consultation with him. ஸோ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் ஜட்ஜஸாக இருக்கட்டும் பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. பட் வித் த கன்சல்டேஷன் ஆஃப் த கவர்னர். He can pardon, commute or reprieve punishment on receipt of appeals for mercy except death sentence. ஸோ டெத் சென்டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து டெத் சென்டென்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைக்கலாம் அல்லது வேற ஏதாவது சென்டென்ஸ் வந்து கொடுக்கலாம். பட் கவர்னர் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெத் சென்டென்ஸை தவிர்த்து மற்ற யாருக்கு வேணாலும் வந்து பனிஷ்மெண்ட்டை இல்லாமல் பண்ணலாம் அல்லது குறைக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படின்னா த கவர்னர் கேன் ரிசர்வ் அ பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். கவர்னர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பில் வந்து பாஸ் ஆகும் இல்லையா அதை வந்து அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் மூலமா பிரசிடென்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். He can call the leader of any party to form the ministry in the state when there is no clear-cut majority to any party in the legislative assembly after the general elections. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து போடுவோம். ஸோ யூ கேன் கால் த லீடர் ஆஃப் எனி பார்ட்டி. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்னர் வந்து கால் எனி பார்ட்டி டு ஃபார்ம் த மினிஸ்ட்ரி இன் த ஸ்டேட் வேர் தேர் இஸ் அ நோ கிளியர் கட் மெஜாரிட்டி இன் எனி பார்ட்டி. இந்த ஒரு இது வந்து நான் வச்சுக்கணும். He can dismiss the council of minister when it is unable to prove the confidence of legislative assembly. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் பண்ணும்போது ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா he can dismiss the council of ministers. ஸோ நெக்ஸ்ட் எமர்ஜென்சி பவர். If the governor is satisfied that the government of the state is not carried on in accordance with the provision of the constitution, he may under article 356 recommend to the president to impose a president rule in the state. வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இவரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் வந்து பிரசிடென்ட் டு இம்போஸ் அ பிரசிடென்ட் ரூல் இன் த ஸ்டேட். As soon as the president rule is imposed, the administration of the state is carried on by the governor. ஸோ பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்து இம்போஸ் ஆகப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து யாரோட கண்ட்ரோலில் இயங்கும் அப்படின்னா கவர்னர்.
as a representative of the president. Governor is a representative of the president. So next பார்த்தோம்னா privileges of the governor. Article 361 provides for the following privileges of the governor. என்னென்ன privilegesலாம் வந்து கவர்னருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, the governor of the state is not be answerable to any court for the exercise and performance of the powers and duties of his office or for any act done or purporting to be done by him in the exercise and performance of those powers and duties. ஸோ இவருடைய பேரில் நம்மளுடைய லெஜிஸ்லேச்சரில் எங்கேயோ ஏதாவது ஒரு டியூட்டிஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஹி இஸ் நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரிவிலேஜஸாக வந்து சொல்லியிருக்காங்க. நோ ப்ராசஸ் ஃபார் த அரெஸ்ட் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் இஷ்யூ ஃப்ரம் எனி கோர்ட் டியூரிங் ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ டியூரிங் ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இவர் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது ஆர் இம்ப்ரிசன் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ப்ரிவிலேஜஸ். திஸ் இஸ் என்னன்னா கவர்னர்ஸோடைய ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். இந்த ஸ்கீம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரொவைடட் பை த கான்ஸ்டியூஷன் த கவர்னர் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. கவர்னர் இஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தோம், அல்லது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம். அந்த சீஃப் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட். வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ நாமினல் யாரு, ரியல் யாரு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ் த கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வெல் த சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். த சீஃப் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ த டேம் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. வந்து சீஃப் மினிஸ்டருக்கு வந்து டேம் வந்து என்ன அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ வித் மெஜாரிட்டி அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்து இருக்கலாம் சீட்டை. He may remain as the chief minister as long he enjoys the support of majority of the members of the legislative assembly. He has to resign when he loses confidence of the majority in the assembly. ஸோ சம்டைம்ஸ் வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் வந்து கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கான்ஃபிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ற வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஎம்மா இருந்திருக்கலாம். ஸோ வென் ஹி லாசஸ் த கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிடுவாங்க. இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் நார்மலி ஹி கம்ப்ளீட்ஸ் 5 years டேம் லைக் அதர் மெம்பர்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ ஈஸியாக வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ 5 years ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் நடக்கிறனால ஸோ வந்து 5 years வந்து அவருடைய டேமை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் மினிஸ்டர் ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் த சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட்ஸ். The chief minister recommends a person who can be appointed as minister by governor. ஸோ யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யார் வந்து மினிஸ்டர்ஸாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி அலோகேட் த போர்ட்ஃபோலியோஸ். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த மினிஸ்டர்ஸ் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுறது. அதே மாதிரி சில டயத்துக்கு வந்து சஃபுல் பண்ணுறது வந்து அவங்களுடைய மினிஸ்டர்ஸே வந்து என்ன பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னா சஃபுல் பண்ணிக்கிடுவாங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக. He presides over the meeting of the Council of Ministers and influences its decisions. He guides, directs, controls and coordinates the activities of all the ministers. So main important power அப்படின்னு பார்த்தோம்னா he guides, directs, controls and coordinates the activities of all the ministers. So next relating to governor பார்த்தோம்னா he advises the governor in relation to the appointment of the following officials. யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த State Election Commissioner, Chairman and members of the State Public Service Commission, Chairman and member of the State Planning Commission. ஸோ இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து வித் த சிஎம் வந்து சிஎம் உடைய அட்வைஸ் வந்து கவர்னருக்கு கொடுப்பாரு. ஸோ ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ் த கவர்னர் வித் ரிகார்டிங் த சம்மனிங் அண்ட் ப்ரோக்கிங் ஆஃப் த செஷன்ஸ். ஸோ செஷன் வந்து எப்போ நடக்கணும் எல்லாத்தையும் வந்து பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பாலிசிஸ் அந்த ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் வந்து இவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த பாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. He can introduce the bills in the legislative assembly. He can recommend for the dissolution of legislative assembly. வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டிசல்யூட் பண்ணலாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சிஎம் தான் அட் எனி டைம். The Council of Ministers are collectively responsible to the state legislature. All the members of the Council of Ministers must be the members of the state legislature. எல்லா Council of Ministersமே வந்து must be a member of the state legislature. Those who are not the members at the time of their appointment must secure their seats in the legislature within the period of 6 months. ஸோ வந்து பார்த்தோம் இந்த இடையில வந்து இண்டிபெண்ட் மினிஸ்டர்ஸாக வந்து வரவங்க எல்லாமே வந்து வித்தின் த 6 months என்ன பண்ணணும் அப்படின்னா மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும் டு செக்யூர் தேர் சீட்ஸ்.
If no confidence motion is passed by the legislative assembly, the state ministry shall resign. So no confidence motion வந்து பாஸ் ஆகும்போது ஸ்டேட் மினிஸ்ட்ரி வந்து ரிசைன் பண்ணணும். ஆர்டிகல் 143 என்ன டீல் பண்ணுது அப்படின்னா ப்ரொவைட்ஸ் ஃபார் அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். ஸோ முதலே வந்து பார்த்துட்டோம், முன்னாடியே பார்த்துட்டோம். ஒன் ஆஃப் த பிரிட்ஜா வந்து ஒன் ஆஃப் த லிங்காக ஆக்ட் ஆகிறது யார் அப்படின்னா சிஎம் பிட்வீன் த கவர்னர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். According to 163, there shall be a council of ministers with the chief minister at the head to aid and advise the governor in the exercise of his functions, except in so far as he is by or under his constitution record to exercise his function or any of them in his discretion. Other provisions relating to ministers அப்படின்னு பார்த்தோம்னா Article 164 holds that the chief minister shall be appointed by the governor. So 164ல என்ன சொல்றாங்க அப்படின்னா chief minister appointed by the governor states that the total number of ministers including the chief minister and the council of ministers in a state shall not exceed 50%. ஸோ அதே வந்து நம்பர் தான் ஷால் நாட் எக்ஸீட் என்னன்னா 15%. ஸோ வந்து ராஜ்யசபாவில் வந்து 250 மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க, வந்து சீட் வந்து இருக்குது அப்படின்னா லோக்சபாவில் வந்து 545 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ 545ல ஒன்லி த 15% ஆஃப் த மெம்பர்ஸ் தான் வந்து ராஜ்யசபாவில் வந்து சீட்டு. ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து அதே மாதிரி கால்குலேஷன் தான் வந்து இங்கே நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். It formulates and decides the policies of the state and implements them effectively. இதான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதோடைய ஃபங்க்ஷன் it decides the legislative programs of the state legislative assembly and sponsors all important bills. It controls the financial policy and decides the tax structure. ஸோ டேக்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்து டிசைட் பண்ணுறது இவங்க தான் ஃபார் த பப்ளிக் வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். இட் மேக்ஸ் த இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறது இவங்க தான். இட் டிஸ்கஸஸ் அண்ட் டேக்ஸ் எஃபோர்ட்ஸ் ஆன் த டிஸ்பியூட் வித் அதர் ஸ்டேட்ஸ். இட் ஃப்ரேம்ஸ் த ப்ரொபோசல் ஃபார் இன்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் த ஸ்டேட் ரிசர்வ்ஸ். ஸோ என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே வந்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்கு. It decides all the bills, whether the ordinary bill, money bill to be introduced in the legislative assembly. Each minister of the council of ministers supervises, controls, and coordinates the departments concerned. The annual financial statement called the budget is finalized by the council of ministers. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க.